அடுத்த பெரிய மாநிலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாராஷ்டிரா 48. சென்ற முறை 45 சீட்டில் சிவசேனாவோட சேர்ந்து ஜெயித்தாங்க. இந்த முறை சிவசேனா உடைஞ்சு கிடக்கு. அதனால் என்னுடைய கணக்கு பிஜேபி தனியாக 22 சீட்டும் கூட்டணியோட இன்னொரு 13 சீட்டும். சந்தேஷ் கல்லிங்கிறதுல நடந்திருக்கிற அராஜகம், பெண்களை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு யார் வீட்டை வேணால் பெண்ணை வேணால் கூப்பிட்டு என்னோட படுக்கணும்னு அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய ஆட்கள், ஒரு முஸ்லீம் தலைவர் இந்து பெண்களை அப்படி செய்தாருங்கிறது வந்திருக்கு. 102 எஃப்ஐஆர் போட்டிருக்கு. ஆண் பெண் உறவு வீடியோக்கள் இருந்தால் அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, மியூச்சுவல் கன்சென்ட்டோடு நடந்திருந்தால் தப்பு கிடையாது. ஆனால் பிளாக்மெயில் பண்ணினால் பயன்படையும் வந்திருந்தாலும் பிரச்சனை. எதாக இருந்தாலும் உண்மையை விசாரித்து வரணும். அங்கே ஆட்சி நடக்கிறது காங்கிரஸ், அவர்கள் அதில் நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாட்டில் உள்ள விசிக காவேரிக்காக இங்கே போராடும், கர்நாடகா விசிக தண்ணி தரக்கூடாதுன்னு நாங்கள் ஆதரவு தருவோம்னு அவரே போய் அங்கே திருவாய் மலர்ந்திருக்கார். ஸோ அந்த கட்சியுடைய நிலைமை, பெங்களூர் சவுத் சென்ற முறை ஜெயித்த சீட்டு கூட டிகே சுரேஷ் அவர்கள் வெற்றிக்கு தடுமாற்றம் இருக்குன்னா இவரை கொண்டு போய் அங்கே பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அப்போ கூட திரைப்பட நகரம் கட்டுறதுக்கு காசு வருது, ஆனால் அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கறதுக்கு காசு வர மாட்டேங்குது. இதை தாண்டி பேனா கட்டுவேன்னு சொல்லி நிறுத்தி வச்சுருக்காங்க. இது போல் அதாவது பிரச்சனை என்னென்னா, பிரச்சனைக்கு என்ன தீர்வு, நிதி நிலைமையை சரி செய்யறதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2ஆம் கட்ட தேர்தல் வரைக்கும் பிஜேபி 100 தொகுதிகளை வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா தெரிவிச்சிருக்காரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? முதல் கட்டம் 102, 2வது கட்டம் 88, 190 நடந்திருக்கு. இந்த 190ல் தமிழகம் 40, கேரளா 20. இந்த 60 சீட்டில் ஒரு சீட்டு கூட சென்ற முறை ஜெயிக்கலை. இதே போல் ஆந்திராவை எடுத்துக்கிட்டாலும் கிடையாது. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப சென்ற முறை இதில் எவ்வளோ இருந்தது அதை விட நிச்சயமாக அதிகமாக இருக்குது. அதனால அவர் சொல்கிறது குறைவாக, ரொம்ப கன்சர்வேட்டிவாகவே எனக்கு படுது. என்னுடைய கணக்கில் 112 என்னமோ வந்தது. நான் ஸ்டேட் வைஸ் போட்டப்போ கேரளாவில் நம்ம சென்ற முறையே பேசணும்னு நினைக்கிறேன். குறைந்தபட்சம் 5 சீட்டில் நல்ல கண்டஸ்டண்ட்டில் இருக்காங்க. திருவனந்தபுரம், திருச்சூர், பாலக்காடு, அட்டிங்கல் மற்றும் ஆலப்புழா, இந்த 5 சீட்டில் கைதில் இருக்காங்க. இதில் 3 சீட்டு வெற்றி பெறத்துக்கு 18 6 சீட்டில் இருக்காங்க. 6ல் 3 மிக திருவனந்தபுரம், திருச்சூரில் சுரேஷ் கோபி மற்றும் பாலக்கோடு ஜெயிக்க முடியும். 18 எல்கே ஆண்டனியுடைய மகன் நல்ல ஃபைட் கொடுக்குறார். என்னை பொறுத்த வரைக்கும் ஆலப்புழாவில் கூட வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அட்டிங்கல்ல முரளிதரன் எப்படி ஃபைட் பண்ணுறாங்கிறத பார்க்கணும். ஆலப்புழாவில் ஜெயிச்சா காங்கிரஸை சேர்ந்த கேசி வேணுகோபாலுக்கு மிகப்பெரிய தோல்வியாக அமையும். அது நல்ல ஃபைட். என்னை பொறுத்த வரைக்கும் 4வது வாய்ப்பு, சான்சஸ் இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 40%. மிச்சம் 3ல் திருவனந்தபுரம், கேரளா, திருச்சூர் மற்றும் பாலக்காடு என்னை பொறுத்த வரைக்கும் 45% இருக்கும். அதிகமாக ஓட்டு கிட்டத்தட்ட 35லேருந்து 40 சொட்டுது. 3ஆக பிரிகிறப்ப 33 எடுத்தாலே வெற்றி பெற முடியும். ஸோ இந்த 3 தொகுதியில் 35 தாண்டி போயிட்டாங்க. அதில் ராஜீவ் சந்திரசேகர் இருக்கார் திருவனந்தபுரத்தில். சசி தரூர் வெறும் பெண்களோடு ப்ரொப்போஸ் கொடுக்கறது தான், மற்றபடி தொகுதிக்கு பண்ணல. அவர் மிகப்பெரிய அறிவு ஜீவியாக பல நூல்களை எழுதியிருக்கலாம். அவர் ஐநா சபையில் சிறந்த தொண்டு செஞ்சிருக்கலாம். ஆனால் தொகுதிக்கு ஒன்றும் செய்யலைங்கிறது தான் மக்களுடைய பாடு. ராஜீவ் சந்திரசேகர் பிபிஎல் குரூப்பை சேர்ந்தவர். அவர் கெல்ட்ரான்னு சொல்லிட்டு அவருடைய மாமனார் கேரளா எலக்ட்ரானிக்ஸ்க்கு நிறைய செஞ்சுருக்கார். அது அந்த இதெல்லாம் நிச்சயமாக வேலை செய்யும். அதனால 102ங்கிறது ரொம்ப கன்சர்வேட்டிவ், மிக நிச்சயமாக ஜெயிக்கும். இனிமேல் இருக்கிற அடுத்த கட்ட ரவுண்டுகள் பெரும் இடத்துல இவர்களுக்கு சாதமான பகுதி தான். அதாவது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 தொகுதி, இது 7 மாநிலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இது 7 கூட்டினாலே 350 சீட்டு. அதாவது நான் யூபி கம்பைன்டு யூபியாக எடுத்துக்கிறேன். உத்தராகண்டுன்னு பிரிஞ்சிருக்கு. 80 யூபி, உத்தராகண்ட் சேர்ந்தால் 85. இந்த 80 யூபியில் சென்ற முறை பிரியங்கா காந்தியை முன்னிறுத்தி 414 தொகுதியோ 12 தொகுதி யூபி இப்போ அசம்பிளி தொகுதியில் 2021 தேர்தலில் அவர்கள் 40% லேடிஸுக்கு சீட்டு கொடுத்து நாரி சக்தின்லாம் சொல்லி போட்டியிட்டு அவர்கள் வெற்றி பெற்றது 2.3% ஓட்டுகள். 2014 தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால் நானே போய் மோடியை எடுத்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு வாரணாசியில் போய் நின்று அவர் இதை டெபாசிட்டை விட்டார். இந்த முறை கம்பைன்டு யூபி 85 கிட்டத்தட்ட 82 சீட்டுகள் வரை கூட்டணி வரும்ன்றாங்க. 2014 தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னாலே
73 சீட்டு கூட்டணி ஜெயிச்சாங்க. யார் ஜெயிச்சாங்க அந்த பக்கத்துலேருந்து எங்கிட்ட நான் ஒரு முஸ்லிம் இது பிஜேபி ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், பரிவார் மட்டுமே ஜெயிச்சுது அந்த பக்கம் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன சார்? முலாயம் சிங் ஜெயிச்சார், அவருடைய தம்பி ஜெயிச்சார், அவருடைய மகன் ஜெயிச்சார், அவருடைய மருமகள் ஜெயிச்சார், இன்னொரு முஸ்லீம் ஒருத்தர் ஜெயிச்சார். இங்கே சோனியா காந்தி, ராகுல் காந்தி, இன்னொரு உறவினர், இவங்க வெறும் உறவினர் கூட்டம் மட்டுமே ஜெயித்தார்கள் அப்படின்னு ஆயிருக்கு. ஸோ இதை தவிர எந்த ஒரு தனி சீட்டையும் ஜெயிக்க முடியல. பட் 2019 ஒரு மகா கட்பந்தன் சொல்லிட்டு அவர்கள் இப்போ மாயாவதியை சேர்த்துக்கிட்டாங்க. என்ன ஆச்சுன்னா, மாயாவதி கட்சி 10 எம்பியை ஜெயிச்சாங்க, ஆனால் சமாஜ்வாதி கட்சி 5 தான் ஜெயிக்க முடிஞ்சது. காங்கிரஸ் அமேதியும் தோற்றால் ராகுல் காந்தி. அதனால திருப்பி அவங்க மாயாவதியை கழட்டி விட்டுட்டாங்க. ஸோ இந்த முறை அவர்களோடு இருந்த ராஷ்ட்ரிய லோக்தள் அப்படிங்கிற ஜாட்டுகள் என்ற ஒரு பெரிய கட்சியை இந்த பக்கம் இழுத்துட்டாங்க. அதனால 72 சீட்டு பிஜேபி தனியாகவும், 3 சீட்டுகள் ராஷ்ட்ரிய லோக்தளும் அப்னாதள்ங்கிற கட்சி 2 சீட்டுன்னு சொல்லிட்டு 77 ஜெயிக்குங்கிறாங்க. இதற்கு அடுத்த பெரிய ஸ்டேட்னா பீகார், கம்பைன்டு பீகார்னு எடுத்துக்கிறேன். ஜார்க்கண்ட் மற்றும் பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் 2 சேர்ந்து 55. ஏன்னா எனக்கு 77 தேர்தலாம் என்னுடைய ஸ்கூல் நாளில் 85க்கு 85 காங்கிரஸ் தோத்துடுச்சு, 55க்கு 55 தோத்துடுச்சுன்னு அப்பா சொன்னார். திருப்பி 80 எலெக்ஷனில் உல்டாவில் 85க்கு 85 காங்கிரஸ் ஜெயிச்சுது, ஜனதா தோற்றுது. அப்படிங்கிறதுனால இப்போ இந்த 55ல் 40 பீகாரில் சென்ற முறை 38 நிதிஷ்குமாரோட ஜெயிச்சாங்க. நிதிஷ்குமார் அந்த பக்கம் இருந்தாங்க, இப்போ இந்த பக்கம் வந்திருக்கார். கிட்டத்தட்ட 35லேருந்து 37 ஜெயிப்பாங்க. ஜார்க்கண்ட் 15 சீட்டில் சென்ற முறை 13 சீட் ஜெயிச்சாங்க. இந்த முறை அது அப்படியே தொடரும். ஒரே ஒரு சீட்டை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும், ஒரே ஒரு சீட்டு காங்கிரஸும் ஜெயிக்க முடியும். ஸோ 140 சீட்டில் கிட்டத்தட்ட 135 சீட்டு இந்த 2 மாநிலத்தில் வருது. அடுத்த பெரிய மாநிலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாராஷ்டிரா 48. சென்ற முறை 45 சீட்டில் சிவசேனாவோட சேர்ந்து ஜெயிச்சாங்க. இந்த முறை சிவசேனா உடைஞ்சு கிடக்கு. அதனால் என்னுடைய கணக்கு பிஜேபி தனியாக 22 சீட்டும், கூட்டணியோட இன்னொரு 13 சீட்டும், அதாவது உத்தவ் தாக்கரே இல்லாத இந்த ஷிண்டே சிவசேனாவும் அஜித் பவாருடைய என்சிபியும் சேர்ந்து 32லேருந்து 35 சீட்டு வரும். அவர்கள் 13 ஜெயிக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா போன தடவையோட அவங்க 13 சீட் ஜெயிக்கிறாங்க. இதற்கு அடுத்த பெரிய மாநிலம்னு எடுத்தால் உங்களுக்கு மேற்கு வங்காளம் 42 சென்ற முறை 18 சீட்டு ஜெயிச்சாங்க. இந்த முறை 30 சீட்டை தொடும். சந்தேஷ் கலிங்கிறதுல நடந்திருக்கிற அராஜகம், பெண்களை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு, யார் வீட்டை பெண்ணை வேணா கூப்பிட்டு என்னோட படுக்கணும்னு, அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய ஆட்கள், ஒரு முஸ்லீம் தலைவர் இந்து பெண்களை அப்படி செய்தாருங்கிறது வந்திருக்கு. 102 எஃப்ஐஆர் போட்டிருக்கு உயர்நீதிமன்றம். அந்த 102 எஃப்ஐஆரில் ஒரு எஃப்ஐஆர் சரின்னு சொன்னால் கூட அராஜகத்தின் உச்சம் சொல்லியிருக்கார். இப்போ நேற்றைக்கு 26,000 டீச்சர்களை லஞ்சம் வாங்கி கொண்டு வேலை செய்தவர்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டு அவங்க இத்தனை வருஷமாக வாங்கின சம்பளத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்கு. இது எல்லாமே வரும். 30 சீட்டையும் தாண்டி 48ல் 30 கூட தொட முடியும் அப்படின்னு இப்போ லேட்டஸ்ட் செய்திகள் வருது. இதற்கு அடுத்த பெருசுன்னு எடுத்தால் கம்பைன்டு ஆந்திரா 42 சீட்டு. கம்பைன்டு ஆந்திரா மட்டும் 25. இந்த 25ல் இந்த முறை போன முறை 49% திரு ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி காங்கிரஸ் எனப்படுகிற ஜெகன்மோகன் ரெட்டி பெற்று கிட்டத்தட்ட 22 சீட்டு ஜெயிச்சார். ஆனால் அந்த முறை தனியாக ஜனசேனான்னு இப்போ பவன் கல்யாண் அவர்கள் கட்சி இருந்தது. இந்த முறை அவரும் இவரும் இந்த தெலுங்கு தேசமும் சேர்ந்து பிஜேபியும் சேர்ந்து போச்சு. அவர்கள் 3 கூட்டினாலே 48 இருக்குது. ஆனால் ஆந்திராவில் தலைநகராக அமராவதி என்று தெலுங்கு தேசம் வச்சதை இவர் நிராகரிச்சுட்டு 3 தலைநகர்னு சொல்லிட்டு, அந்த 3 தலைநகர் செல்லாது அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லி இன்று வரை 10 வருஷம் ஆயிடுச்சு ஸ்டேட்டு ஒரு தலைநகரே டிசைட் பண்ணல. ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக ஒரு அலை அங்கே சைலண்ட் அலை இருக்குது. என்னுடைய கணக்கில் 18லேருந்து 22 சீட்டு இந்த கூட்டணி ஜெயிக்கும், 3லேருந்து 5 சீட்டு அந்த கூட்டணி ஜெயிக்கும். தெலுங்கானாவை பொறுத்தவரை காங்கிரஸ் பெரிய அளவில் போன தடவை ஜெயிச்சிருக்கு. இந்த முறை எனக்கு வருகிற கணக்கு 4லிருந்து, போன முறை 4 பெற்றது, இந்த முறை 8 தொடும் அப்படின்னு வருது. தெலுங்கானாவில் பிஜேபி 6லிருந்து 8 தொடும். காங்கிரஸ் சென்ற முறை 8லிருந்து இந்த முறை 5லிருந்து 7 வரும். போன முறை 3 ஜெயிச்ச பிஆர்எஸ் 1 கூட வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ
எதுவுமே பெரிய மாற்றம் இல்லை. 370லேருந்து 380. காங்கிரஸ் பிஜேபி பின்னடைவை சந்திக்கிறதுன்னு 2 ஸ்டேட் சொல்லப்படுதுன்னா, ஒன்று மகாராஷ்டிரா, உங்களுக்கு நான் சொன்னேன் 45லேருந்து 35 குறையலான்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது ஹரியானாவில் ஒரு 2 சீட்டு குறையுது. மத்திய பிரதேஷில் சென்ற முறை ஒரு சீட்டுக்கு தோத்தாங்க, சிண்ட்வாரான்னு சொல்லிட்டு, அது வந்து கமல்நாத்துடைய தொகுதி. இப்போ அவருடைய மகன் நகுல்நாத் இந்தியாவில் பணக்காரன்னு இருந்தது, இல்லை அதை பீட் பண்ணி கடப்பால் ஒரு டாக்டரை போட்டார் நம்ம தெலுங்கு தேசம். 2வது பணக்காரராக இருக்கிற நகுல்நாத் அவர் ஜெயிக்கக்கூடும். இன்னும் ஒரு தொகுதி சொல்கிறாங்க. இதை டெல்லியில் ஒரே ஒரு சீட் ஆம் ஆத்மி ஜெயிக்குங்கிறாங்க. இது மாதிரி எல்லாம் கணக்கு கூட்டி அவங்க 5-6 சேர்க்குறாங்க. ஆனால் அவங்க லூஸ் பண்ணுற தொகுதி அதை விட அதிகமாக இருக்குது. காங்கிரஸ் இந்த முறை நிற்கிறதே 330 சீட்டு தான். இப்போ 330ல் கம்பைன்டு ஆந்திராவில் உங்களுக்கு அவங்க 42 சீட்டில், கம்பைன்டு வெஸ்ட் பெங்காலில் அவங்க வெஸ்ட் பெங்காலில் ஒரு 25 சீட்டில் நிற்கிறாங்கன்னா, அதில் அவங்க தமிழ்நாட்டில் 10, இதிலெல்லாம் அவங்க ஜெயிக்கிறதா கணக்கு போடுறதே 10 சீட் தான். ஸோ அப்போ போட்டி போடுறதே அவங்க 100 சீட்டில் போட்டு சென்ற முறை வாங்கின 53 தாண்டணும் தான் போட்டி போடுறாங்க. ஏன்னா 54 தாண்டினா தான் பிரதான எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து கிடைக்கும். 534க்கு 10% அதிகமாக எடுக்கணும். ஸோ 54 தாண்டணும். அது வருமானு கேட்டால் சட்டா பசார் சொல்லலை. சட்டா பசார் 40லேருந்து 44 தான் சொல்லுது. குறைஞ்சபட்சம் 30லேருந்து 33ன்னு சொல்லுது. ஆனால் இவர்கள் பேசுவது, பிரச்சாரம் செய்வது மோடி எதிர்ப்பை கொண்டு போனால் பிஜேபி 400 வெட்டுவதற்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கர்நாடகத்தில் பிஜேபி கூட்டணியில் இருக்கிற மதச்சார்பற்ற ஜனதாதளம் அந்த கட்சியோட முக்கிய பிரபலமான நபர் பிரஜ்வல் ரேவண்ணா. ஸோ அவர் இப்போ கூட ஒரு 6 சர்ச்சையில் மாட்டியிருக்கார், ஆபாச படத்தில் மாட்டியிருக்கார். இதனால் அடுத்த கட்ட தேர்தலில் பின்னடைவு ஏதாவது வருமா பிஜேபிக்கு? இல்லை, 2 விஷயத்தை நம்ம யோசிக்கணும். ஒன்று வந்து அவர் செக்ஸ் விஷயத்தில் தப்பாக செய்திருந்தால் அதற்கு தண்டனை வாங்கி தரணும். அது மாநில அரசு செய்யணும். அங்கே இருக்கிறது கர்நாடக மாநில அரசு. அவர் போட்டி போட்டது ஹாசன் தொகுதி. அந்த தொகுதியில் தேர்தல் முடிஞ்சிடுச்சு. அதாவது சென்ற முறை ஒரே ஒரு இடத்துல அவங்க ஜெயிச்சாங்க. அந்த இடத்துல அவர் தான் ஜெயிச்சது. அவர் யாருன்னு சொன்னால் திரு தேவகவுடாவுடைய 2வது மகனான ரேவண்ணாவுடைய மகன், பிரஜ்வால் ரேவண்ணான்னு பேர். இன்னொன்று சொல்லப்போனால் இன்னொரு மகன் HD குமாரசுவாமி, அவருடைய மகன் நிக்கில் குமாரசாமின்னு பேர். அவர் சினிமா ஹீரோவாக நடித்து ஜெயிச்ச அவரும் பாலிடிக்ஸில் வந்து அவர் இன்னொரு பெரிய தொகுதியில் மாண்டியாவில் நின்று போன முறை தோற்றார். அதுக்கப்புறம் இந்த முறை குமாரசாமி நின்று ஜெயிச்சிருக்கார், தேவகவுடா நின்று ஜெயிச்சிருக்கார், அதுக்கப்புறம் குமாரசாமியுடைய மனைவி நின்று ஜெயிச்சிருக்காங்க. அந்த தொகுதியில் நின்று அவரும் தோற்றிருக்கார். அதாவது ஜேடிஎஸ்ங்கிறது பெருமளவில் அவர்கள் வந்து ஒக்காலிகா அப்படிங்கிற அந்த ஜாதியுடைய ஓட்டை நம்பி இருக்கவங்க. அவர்களுடைய ஓட்டு பெருமளவில் மைசூரை ஒட்டியும் கொஞ்சம் பெங்களூர் சைடில் இருக்கும். அந்த பகுதிக்குள்ள தேர்தல் முடிஞ்சிடுச்சு. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வீடியோக்கள் எல்லாமே 2019 காலகட்டத்தை சேர்ந்தது. அவர் இப்போ எம்பியா இருந்தது காங்கிரஸ் கூட்டணியில் அவர் ஜெயிச்சு எம்பியாக இருந்தார். இப்போ மீண்டும் தேர்தலில் நின்று இருக்கார். ஸோ இப்போ அந்த 2019 அந்த வீடியோ வந்தப்போ அப்பையும் ஆட்சி இருந்தது. காங்கிரஸ் திரு HD குமாரசாமி சீஃப் மினிஸ்டராக இருந்தார். நடவடிக்கை எடுக்க வேண்டியது இதுதான். இந்த மாதிரி ஸ்லீஸ் வீடியோஸில் எவ்வளவு உண்மை இருக்குன்னு நமக்கு தெரியாது. முதல்ல என்ன சொன்னாங்க, 2 வீடியோ இருக்குது, அவருடைய முன்னாள் வேலைக்காரியோ என்னமோ டிரைவர் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 100கணக்கான வீடியோன்னாங்க. அப்புறம் பார்த்தா எல்லாம் ஃபோட்டோவை மார்க் பண்ணதாக இருக்குன்றாங்க. சரி, உண்மை வரணும், தப்பு செஞ்சுருந்தா இது பண்ணணும். சரி, ஆண் பெண் உறவு வீடியோக்கள் இருந்தால் அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, மியூச்சுவல் கன்சென்ட்டோடு நடந்திருந்தால் தப்பு கிடையாது. ஆனால் பிளாக்மெயில் பண்ணினால் பயன்படையும் வந்திருந்தாலும் பிரச்சனை. எதாக இருந்தாலும் உண்மையை விசாரித்து வரணும். அங்கே ஆட்சி நடக்கிறது காங்கிரஸ், அவர்கள் அதில் நடவடிக்கை எடுக்கணும். பிஜேபிக்கு பாதிப்பு வருமானு சொன்னால் இப்போ பெங்களூர் மற்றும் பெங்களூர் மைசூர் பகுதி தேர்தல்கள் முடிந்து விட்டது. இப்போ இருக்கிறது ஹைதராபாத் கர்நாடகா பெல்ட்டும், மிச்சம் வந்து தக்ஷிண கன்னடா பெல்ட்டில் தான் கேஸ் நடக்குது. அங்கே இவர்களுடைய ஓட்டு மிக குறைவு, பெரிய அளவில் இல்லை. ஆனால் கர்நாடகாவை பொறுத்தவரை மோடிக்கு என்று மிகப்பெரிய ஒரு அலை உண்டு. ஆனால் பாஜகவிற்கு உள்ளே சிறு சண்டைகள் இருக்கிறதுனால இந்த முறை ஒரு 4-5 சீட்டு குறையலாம். போன முறை 28க்கு 26 ஜெயிச்சாங்க. இந்த முறை 22 வரும்னு பாஜகவும் 2 சீட்டு ஜனதாதள் எஸ் வரும்னு சொல்கிறாங்க. 4 சீட் எளிதாக காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் மாத்திரம் என்ன பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? சென்ற முறை அவர்கள் ஜெயிச்ச ஒரே ஒரு சீட்டு எதுன்னு சொன்னால் பெங்களூர் சவுத் சீட்டு தான் ஜெயிச்சது. அதை ஜெயிச்சது DK சுரேஷ்னு சொல்லிட்டு அவரே அங்கே கஷ்டப்படுறார். 2 விஷயம். ஒன்று, அவர் 1 லட்சம் குக்கர்களுக்கும் அதிகமாக குக்கர் கம்பெனியிலேருந்து வாங்கி டிஸ்ட்ரிபியூட் செஞ்சிருக்காருன்னு ஃபோட்டோ வீடியோ ஆதாரங்களோடு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டியும் அவருடைய வெற்றி தடுமாறுகிறதுங்கிறதுனால
தன்னை மிகப்பெரிய அளவில் எதிர்க்கிற திருமாவை கூட்டிகிட்டு போய் அங்கே அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்கார். திருமா அங்கே போய் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கார். தமிழ்நாட்டில் உள்ள விசிக காவேரிக்காக இங்கே போராடும் கர்நாடகா விசிக தண்ணி தரக்கூடாதுன்னு நாங்கள் ஆதரவு தருவோம்னு அவரே போய் அங்கே திருவாய் மலர்ந்திருக்கார். ஸோ அந்த கட்சியுடைய நிலைமை, பெங்களூர் சவுத் சென்ற முறை ஜெயிச்ச சீட்டு கூட டி.கே. சுரேஷ் அவர்கள் வெற்றிக்கு தடுமாற்றம் இருக்குன்னா இவரை கொண்டு போய் அங்கே பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அப்போ கூட திமுக கூப்பிட்டா சனாதன பிரச்சனை வந்துடும், திமுகவை கூப்பிடல. பட் கர்நாடகா தேர்தலை பொறுத்தவரை அங்கே பெரும் பிரச்சனை வந்து உங்களுக்கு ஒக்காலிகா வெர்சஸ் வீரசைவர்கள் லிங்காயத்துகள் அப்படின்னு வரும். லிங்காயத்துகள் சென்ற தேர்தலில் இவர்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபியில் முன்னாள் அவரை எடுத்துட்டாங்க அப்படின்னு இருந்தது. திருப்பி அவருடைய மகனையே இப்போ தலைவராக போட்டாங்க. அது தவிர அங்கேருந்து வெளியில் போன ஜெகதீஷ் ஷெட்டர் திருப்பி இங்கே வந்து சேர்ந்துட்டார். ஓரளவுக்கு லிங்காயத்துகள் ஒற்றுமையை கொண்டு வந்தாச்சு. இன்னும் சொன்ன போனால் ஜனதாதள் எஸ்எஸ் சேர்த்தது, மீன்ஸ் மதச்சார்பற்ற ஜனதாதள் சேர்த்தது பிஜேபிக்கு ஒரு ப்ளஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னால் அவர்களுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும், அசம்பிளி தொகுதியிலையும் 5000லேருந்து 10,000, நம்ம எப்படி இங்கே இது நாம் தமிழர் மாதிரி அவர்களுக்கு இருக்குது. அப்போ ஒரு தொகுதிக்கு 60,000. நீங்கள் சென்ற தேர்தல் எடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலலாம் ஒரு தொகுதியில் 20,000-30,000 ஓட்டில் தான் ஒரு எம்பி ஜெயிப்பாங்க. ஸோ இது வந்து அடிஷனலாக தான் இருக்குது. இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னால் குமாரசாமியே ஒரு மனைவி இருந்தப்போ 2வது மனைவியை கட்டினவர். அந்த குடும்பத்தில் 12 பேர் இப்போ அரசியலிருந்து இப்போ ஜெயிச்சு எம்எல்ஏ எம்பியாக ஜெயிச்சு தோத்தெல்லாம் நடந்திருக்கு. அந்த கட்சி வாக்காளர்கள் அதை தாண்டி செல்வார்கள். பிஜேபி வாக்காளர்கள் கூட்டணி கட்சியில் இப்போ இனிமேல் அவர்கள் நிற்கிற தொகுதிகள் முடிஞ்சு போயிடுச்சு. அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தொழிலாளர்களை உயிராக மதிக்கும் இயக்கம் திமுக. திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் தொழிலாளர்கள் நலனுக்காக பல திட்டங்களை திமுக கொண்டு வந்திருக்கிறது. இதுதான் திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மே தினத்தை வாழ்த்துக்களை கூறியிருக்கிறார் அறிக்கை மூலமாக. ஓய்வெடுக்க சென்றுள்ளார். அவர் அங்கே ஓய்வெடுக்கட்டும். அப்பயும் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கார். தொழிலாளர்களுக்கு செய்வோம், இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் பழைய பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. அது நடைமுறையில் சாத்தியம் இல்லைங்கிறது ஒரு பொருளாதார மாணவனாக நான் சொல்ல முடியும். காங்கிரஸ் இந்த தேர்தலில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை எடுத்துருச்சு. இவங்க அதை வலியுறுத்துவோம்னு இந்த முறையும் கொடுத்துருக்காங்க வாக்குறுதியாக. 3.5 வருஷம் ஆகி நிறைவேற்றலை. இதற்கு அடுத்ததாக இன்னைக்கு இதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் நடைமுறை சாத்தியம் இல்லை. உதாரணமாக டீச்சர்ஸ், பெரும்பாலான பள்ளிகளில் கடந்த 10-12 வருடமாக டீச்சர்ஸ் கன்சாலிடேட்டட் பே 8,000 ரூபா மாதம்னு இன்றைக்கி 12,000 ரூபா கொண்டு போய் சேர்க்குறாங்க. அவங்கள பர்மனெண்ட் பண்ணுறது இல்லை. ஸோ அது செய்யாமல் தான் இருக்குது. ஆனால் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர்களை பர்மனெண்ட் செய்வேன், டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணால் போதுன்னாங்க. டெட் எக்ஸாமே வேண்டான்னு சொன்னாங்க. சாட் எழுதணும், டெட் எழுதணும்னாங்க. இதுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருந்து போராட்டம் நடந்தது. இப்போதைக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. அடுத்தது கொரோனா காலத்தில் சேர்க்கப்பட்ட செவிலியர்களை பர்மனெண்ட் செய்வோம் சொன்னார்கள். டாக்டர்களை பர்மனெண்ட் செய்வோம் நாங்கள் யாரையுமே செய்யலை. அடுத்ததாக எடுத்தால் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸில் கிட்டத்தட்ட 5 வருஷமாக டிஏ கொடுக்காமல் இருக்கப்படுகிறது. ஓய்வு பெற்று செல்பவர்களுக்கு 1 வருஷம் ஆன பிறகு கூட அவர்களுடைய பென்ஷன் பிஎஃப் ரெஸ்டோர் ஆகலை. இப்போ இந்த மாதிரி நிலைமையில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அறிக்கை விடுறது ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டிக்கர் ஒட்டுறதுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பட் ப்ராக்டிக்கலாக மக்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் நிதி நிலைமை சரியானால் செய்வேன் அப்படின்னு ஒரு அறிக்கையும் கொடுவார். சரி, நிதி நிலைமை சரியாக இருக்குது இல்லைன்னா எதுக்காக 42 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு அந்த ரேஸ் ட்ராக் போடணும்? உட்காந்து ரேஸ் ட்ராக் ஏற்கனவே இருங்காட்டுக்கோட்டையில் இருக்குது. 42 கோடி ரூபாய்க்கு ட்ராக்கு நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனையை சுற்றி இப்போ போடுறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அந்த இதை அந்த நிறுவனம் தான் போடணும்னு. ஆனால் இப்போ 2வது முறையாக வந்த டெண்டரில் அந்த ட்ராக்குக்குன்னு போடாமல் வேறு பேரில் டெண்டர் போட்டிருக்காங்கன்னு ஒரு பத்திரிகை செய்தி பார்த்துருக்கேன். அடுத்ததாக பார்த்தா இன்னொன்று திரைப்பட நகரம் கட்டுறதுக்கு காசு வருது. ஆனால் அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கறதுக்கு காசு வரமாட்டேங்குது. இதை தாண்டி பேனா கட்டுவேன்னு சொல்லி நிறுத்தி வச்சுருக்காங்க. இது போல் அதாவது பிரச்சனை என்னன்னா, பிரச்சனைக்கு என்ன தீர்வு, நிதி நிலைமையை சரி செய்யறதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க. நிறைய கமிட்டிகளை போட்டாங்க. ரகுராம் ராஜன் உட்பட பல பேர் கமிட்டியை போட்டாங்க. எந்த கமிட்டியாவது எந்த அறிக்கையாவது கொடுத்துச்சா, எந்த அறிக்கையாவது பண்ணாங்களான்னு தெரியாது. ஏன் இன்னொரு அறிக்கை சொன்னேன்னா, திருப்புகழ் ஐஏஎஸ்ங்கிற ஒரு பேரில் வெள்ள பாதிப்புலேருந்து தவிர்க்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வாங்கினாங்க. அந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் 4,000 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு அதில் 99% முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறமா பர்சன்டேஜ் குறைஞ்சி போய் இப்போ 40% 50% முடிச்சிட்டேன்றாங்க. சரி, பிரச்சனை என்னன்னா மக்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா? ஏன் பஸ்ஸு ஓடலை?
நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸுலேருந்து கண்டக்டரோட சீட்டை தூக்கி போய் திருச்சியில் கீழே விழுந்துச்சு. உடனே வந்து அதிமுக அரசில் பஸ்ஸு வாங்கலைன்றாங்க. நீங்கள் வந்து 3 வருஷம் முழுக்க முடிஞ்சு போச்சு, நீங்கள் என்ன பண்ணீங்க? அவங்களையே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கிற வேண்டாம். இப்போது அவங்க கட்டின பஸ் ஸ்டாண்டுக்கு ஐயா கலைஞர் ஐயா பேரை வச்சிங்க, ரைட்டு. ஆனால் அங்கே பஸ் இருக்குதா, அங்கே கடைகள் இருக்கா? அங்கே போய் குடும்பத்தோடு போய் கேட்டால் ராத்திரி பஸ் இல்லை. அங்கே போய் பார்த்தீங்கன்னா சரி சாப்பாடு ஹோட்டலில் தான் இருக்கான்னா இல்லை, வெளியில் போனால் தான் கிடைக்கிது. அவசரமாக இன்னும் வேலைகள் முடியாமையே திறந்துட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்க. அது யாரெல்லாம் அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏறினார்களோ அவர்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் சொல்லும்படியாகத்தான் அது இருக்குது. தொழிலாளர்களுக்கு நல்லது செய்யணும்னு சொன்னால் அடுத்தது பார்த்தீங்கன்னா முதல்ல இது 12 இரவு ஃபுல்லாக வேலை வாங்கலான்னு கொண்டு வந்தாங்க, அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. தொழிற்சங்கங்கள் போராட்ட சக்திகள் எல்லாருடைய பலத்தையும் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக முறிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் செஞ்சுட்டு இப்போ ஏன் இப்போ இன்னும் வரைக்கும் தொழிற்சங்கங்கள் போராட்டம் செய்யாமல் இருக்காங்க? அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு நாங்கள் 3 மாதத்தில் செய்கிறோம் அப்படின்னு வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுங்கன்னு ஹைகோர்ட் ஜட்ஜி கேட்டார். நீங்கள் அந்த டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸில் கேட்டால் இப்போ முடியல, நாங்கள் 3 மாதத்தில் அதை கன்சிடர் பண்ணுறோம், அந்த வாக்குறுதி கூட கொடுக்க தயாரில்லை. ஏன்னா எழுத்துப்பூர்வமாக ஒரு வாக்குறுதி. இப்போதைக்கு அவங்க எதையுமே கொடுக்கறத கேட்டால் நிதி நிலைமை எப்போ நிதி நிலைமை சரியாகும்? அலை ஓஞ்சதுக்கப்புறம் கடலில் போய் நீஞ்ச போகிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து அறிக்கை மட்டுமே விட்டுக்கிட்டு அதை வச்சுட்டு ஓட்டிடலான்னு சொல்லிட்டு போன காலங்கள் முடிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்கள் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம், அவர் பேசினது எல்லாமே காணொலியாக இருக்குது. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு காணொலி பிஜேபிக்காரங்க பண்ணாங்க. அதில் பார்த்தா இப்பொழுதெல்லாம் நீங்கள் 290 ரூபா மாதம் கட்டுகிறீர்கள் உங்கள் டிவி பார்ப்பதற்கு, கழக அரசு வந்ததென்றால் 100 ரூபாய் மாதத்தில் பார்க்கலாம்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து எங்கேயா 100 ரூபாய் கட்டுறீங்களா? எனக்கு தெரியலைங்க. 260 ரூபா கட்டி அதை தாண்டி உங்களுக்கு வந்து அமேசானுக்கு தனியாக, பிரைமுக்கு தனியாக கட்ட வேண்டியிருக்கு, நெட்ஃப்ளிக்ஸுக்கு தனியாக கட்ட வேண்டியிருக்கு, ஜி பார்க்கணுன்னா இன்னும் தனியாக கட்ட வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ 400 ரூபா மாதமாக இருக்குது. ஆனால் உங்கள் செல்ஃபோனுக்கு மத்திய அரசு ஜியோ அம்பானி அதானின்னு சொன்னீங்க, அம்பானி மாதத்துக்கு 150 ரூபாய்க்கு இன்றைக்கி கொடுத்துட்டாரு. நீங்கள் யாரெல்லாம் மிஸ்டு கால் கொடுத்தோமோ இப்போ எல்லாம் வீடியோ கால் பண்ணுற மாதிரி மாறிட்டோம். ஆனால் டிவியை 150 ரூபாய்க்கு பார்த்த டிவியை இன்றைக்கி 350 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. தயவு செய்து அறிக்கைகளை விடுவதை விட்டு மக்களுக்கு செஞ்சு காட்டுங்க. நீங்கள் போன வாரம் ஒரு அறிக்கை வந்தது, நார்த் இந்தியாவில் போய் திரு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள்னு. 2 நாள் கழித்து அங்கிருந்து அழைப்பு எதுவும் இல்லை, அதனால் அவர் போகவில்லைன்னு வந்துடுச்சு. அடுத்த நாள் மாலத்தீவு செல்கிறார்னு வந்துச்சு. அடுத்த நாளே ஊபிகளே கதற ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்யா வந்து மாலத்தீவு ஏற்கனவே இந்தியாவோட சண்டை போட்டுட்ருக்கு, இஸ்ரோ ராக்கெட் விடுறப்ப நீங்கள் சீனா படத்தை போட்டிங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. 2 நாள் முன்னாடி பஸ்ஸில் சீனா எடுத்தோட போர்டு வந்துச்சு. நாங்கள் திருப்பி ஏன் மாலத்தீவுன்னு ஒன்று இப்போ மாற்றி கொடைக்கானல்னு மாற்றிட்டார். கொடைக்கானல் சென்ற பொழுது நேற்றைக்கு நியூஸ் சேனலில் அவர் வரார்னு சொல்லிட்டு மதுரை கொடைக்கானல் ரூட்டில் 2 மணி நேரத்துக்கு 2 பக்கமும் டிராஃபிக்கை நிறுத்திட்டாங்க. இந்த மே மாத வெயிலில், ஏப்ரல் மாத வெயிலில் இல்லை, அதுக்கு 2 மணி நேரம் நிறுத்தணுமா? நான் சொல்கிறது அவர் வருவதற்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அதில் ஒரு இப்போ இருக்கிறதெல்லாம் 4 லேன், அதில் ஒரு ஓரமாக போக விட்டுட்டு சென்ட்ரல் லைனை மாத்திரம் அவருக்கு வச்சுருந்தா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பஸ்கள் இது பண்ண மக்கள் ஸ்வெட்டிங்கில் வேர்வை விளைய குழந்தைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டார்கள்னு சொல்லிட்டு இப்போ டீசெண்டான நியூஸ் சேனலில் சொல்கிறாங்க. பெரும்பாலான நியூஸ் சேனல்கள் கவர் பண்ணல. ஒரு கம்பேரிசன் சார், ரஷ்ய தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒற்றுமை இல்லை ஒரு வித்தியாசங்கள் சொல்ல, ஒரு கம்பேரிசன் பண்ண என்ன கம்பேரிசன் பண்ணுவீங்க? தேவையா இது? சார், ஸ்டாலினை பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு தெரியும். ரஷ்ய ஸ்டாலின் ஆட்சியில் அவருடைய 50 லட்சம் ரஷ்யர்கள் கொல்லப்பட்டார்கள்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ செயற்கை பஞ்சங்கள் உருவாகினன்னு இருக்கு. இவருக்கு ஏன் இந்த பேர் ஸ்டாலின்னு வச்சாருன்னே இது வரைக்கும் 4-5 கதையை சொல்லியிருக்காரு. சரியா? இது யோசித்தாலே பிரச்சனை. ஸ்டாலின் இறந்து போனதுக்கப்புறம் மீட்டிங்கில் கேட்டு அதையினால் என் பேரை வச்சாருனாங்க. ஸ்டாலின் வந்து இவர் பிறந்து 10 நாளைக்கு அப்புறம் தான் அவர் இதுதான் பாச்சுன்னு சொல்லி வேறு கதை வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன வந்து இந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு கொண்டு போனாங்க. அந்த ஸ்கூல் வந்து ஸ்டாலின் என்ற பெயரினால் எனக்கு மறுக்கப்பட்டது அப்படின்னாரு. அந்த ஸ்கூல் வந்து ஒன்லி லேடிஸ்க்கு மட்டும் இருக்கிற ஸ்கூலு. இவர் ஸ்டாலின் இல்லை தமிழில் இல்லை கிறிஸ்டியன் பேர் வச்சுருந்தா கூட அந்த கான்வெண்ட்டில் சேர்க்க மாட்டாங்க. தயவு செய்து நீங்கள்
கூறும் அறிக்கைகள் இல்லை பரப்புரைகளை இன்னைக்கு நம்ப முடியாது. இதே ஸ்டாலின் உங்களுக்கு வந்து இது இங்கிலாந்து யூனிவர்சிட்டியிலேருந்து டாக்டர் பட்டம் வாங்கினார். நாங்கள் கடைசியில் பார்த்தா அது ஒரு ஃபேக் யூனிவர்சிட்டியாக இருக்குது. ஐநா சபையிலுடைய டெப்டி கமிஷனரோட ஒரு ஃபோட்டோ, அவர் நான் சந்தித்த நபர்களேயே மிகவும் அறிவாளின்னு சொல்லிட்டு டிஆர் பாலு ஒரு ட்வீட் போட்டார். அவருக்கு நம்ம ராமன் பட்டாபின்னு ஒருத்தர் போன மாதம் இறந்து போனார், பிஜேபி ஆதரவாளர். அவர் நேரடியாக அந்த ஐநா சபை செயலருக்கு, துணை செயலருக்கு போட்ட உடனே எனக்கு இப்படி ஒருத்தரை சந்தித்ததாக தெரில, இவர்கள் போட்டிருக்கிற இந்த ஃபோட்டோவில் இருக்கிற அமைப்பில் என்னுடைய ஆஃபீஸில் இல்லை, அந்த ஃபோட்டோ கொஞ்சம் மாற்றப்பட்டிருக்கு, இது ஃபோட்டோஷாப்பாக தான் எனக்கு தோணுதுன்றாங்க. தயவு செய்து நீங்கள் பல்வேறு செயல்களை செய்திருக்கீங்க, ஆட்சியில் சில மாற்றங்களை கொண்டு வருவதாக சொல்லியிருக்கீங்க, அவைகள் செய்தால் மக்களுக்கு நல்லது வரும். பல ஷூ கம்பெனிகளை கொண்டு வந்திருக்கார், செய்யாறு நோக்கி சில ஷூ கம்பெனிகளை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு அறிக்கை வந்தது. அவைகள் வந்தால் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்ததாக ஒரு ஃபர்னிச்சர் பூங்கா தூத்துக்குடியில் கொண்டு வரேன்னாரு. அது ஃபர்னிச்சர் பூங்கா மறக்கப்பட்டு அதுக்கப்புறம் வியட்நாம்லேருந்து ஒரு இது கார் கம்பெனின்னாங்க. அந்த கார் கம்பெனி மிகப்பெரிய நஷ்டத்தில் மூடப்படும் நிலையில் இருக்கிறதுன்னு இப்போ செய்தி வந்துட்டுருக்கு. தயவு செய்து நல்ல கம்பெனிகள், நல்ல முதலீடுகள் கொண்டு வந்து பல்வேறு நபர் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்கள். அதை விட்டுட்டு இந்த பொய்யான அறிக்கை, தேவையற்ற ஸ்டாலின் கம்பாரிசன்லாம் தேவையில்லை. நீங்கள் மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க. அதை நீங்கள் நல்லது செஞ்சால் நான் புகழ்வேன். இப்போ ஷூ கம்பெனி கொண்டு வந்திருந்தால், அந்த இது ஒரு ஷூ கம்பெனி வந்தால் கிட்டத்தட்ட 1000லேருந்து 2000 பேருக்கு வேலை கிடைக்கும். அதெல்லாம் கொண்டு வந்தால் நான் வரவேற்பேன். நல்லது செய்தால் நாங்கள் பாராட்டுவோம். வெறுமனே அறிக்கை விடாமல் ஸ்டெர்லைட்டை திருப்பி திறந்தால் நான் சந்தோஷப்படுவேன். அவர்கள் முழுமையாக சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பு அத்தனையும் செஞ்சுட்டு கொண்டு வந்தால் அது ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையாக 25,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் இவர் 1 ட்ரில்லியன் எக்கானமி கொண்டு வருவேன்னு சொன்னதில் கிட்டத்தட்ட அதில் 7 லட்சம் கோடிக்கு புதிய கெமிக்கல் கம்பெனியை கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ புது கெமிக்கல் கம்பெனி வரலாம், இருக்கிற கெமிக்கல் கம்பெனியை மூடி வைக்கணும்னா என்ன இருக்குது? தயவு செய்து நிறைய கம்பெனிகளை கொண்டு வந்து நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்குங்கள். நாங்களும் உங்கள் பின்னால் இருப்போம். பிஜேபி உங்களுக்கு ஆதரவு தரும். அதுதான் உண்மை. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பரிந்துரை மிக்க நன்றி சார்.